வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கும் வணக்கம். வேதம் என்றால் என்ன, அந்த வேதம் எப்படி நாளா பிரிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ராகம், இசையை கொண்டு ஒரு ராகத்தை கொண்டு இசையமைப்பாளர்கிட்ட கொண்டு கொடுத்தா அதை அவரு 7 ராகத்துல ஒண்ணு எடுப்பாரு. 7 ராகத்துல, அதாவது அந்த ராகத்தை 7ஆ பிரிச்சிருவாரு. 7 ராகத்துல ஒன்ன கொண்டு சேர்ப்பாரு. இசையமைப்பாளரோட வேலை அதுதான். அதுக்கு பிறகு அதை 3ஆ பிரிப்பாரு. ஒரு கவிஞன்ட்ட கவிதை எழுத சொன்னா அவங்க 3ஆ எழுதுவாங்க. ஒரு பல்லவி 2 சரணம் அப்படின்னு 3ஆ எழுதுவாங்க. இப்போ கவிதை எழுதுனா ஒண்ணு அப்படியே கவிதை எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. மொழியை கொண்டு ஆசிரியர்கிட்ட கொடுத்தா அதை 3ஆ பிரிப்பாங்க. ஒன்னு பதம், ஒன்னு பகுபதம், ஒன்னு பகாப்பதம் அப்படின்னு 3ஆ பிரிப்பாங்க. அதுக்கு பிறகு அதுல 10 சொல்ல எடுப்பாங்க. இப்படி அந்த 10 சொல்ல எடுத்து எப்படிதான் அதை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி தருவாங்க. இது ஆசிரியரோட தன்மை. மனிதனை பிரிக்க சொன்னாங்கன்னா மனிதன் எப்படி பிரிப்பான் அப்படின்னா உயர்திணை அக்கறையினா 2 பிரிப்பான். அதுல ஆண் பெண், மனிதன்ல ஆண் பெண்ணுன்னு 2ஆ பிரிப்பான். அதுக்கப்புறம் குடும்பம் பிள்ளை குட்டின்னு அது 4ஆ பிரிப்பான். இப்படிதான் 1 2வது, 2 4வது, 4 8ஆவும், 8 16ஆவும் அப்படி போய்கிட்டே இருக்கும். முதல் அடித்தளம் ஒண்ணுதான். இப்போ பனைமரத்தை கொண்டு ஒரு பனையறிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த பனையறி அந்த பனைய 3ஆ பிரிச்சிருவாங்க. ஒண்ணு அளவு பனை, ஒண்ணு பருவ பனை, இன்னொன்னு கட்டுப்பாலை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிப்பாங்க. 3ஆ பிரிச்சு இடுக்குவாங்க. இதுதான் பனையறியோட தன்மை. இதுதான் பனைக்கும் பனையறிக்கும் உள்ள தன்மை இது. அதே மாதிரி ஓட்டுநர், டிரைவர்கிட்ட கொண்டு ஒரு காரை கொடுத்தாங்கன்னா அவங்க 3 விஷயமா கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் இப்படி 3ஆ பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் கீரு, அது 4 இருக்கும் 5 இருக்கும். அந்த மாதிரி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை இயக்குவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டாதான், இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை இயக்க முடியும். எப்படி அதை கையாளணும் அப்படின்ட்டு. மளிகை கடையில பொருள் கிடைக்கும், ஆனா சாம்பார் கிடைக்காது. அந்த பொருளை வாங்கிட்டு சாம்பார் நம்ம தான் வைக்கணுமே தவிர நம்ம தான் பக்குவப்படுத்தி சமைக்கணும் இருக்குல்ல. அப்படி மளிகை ஜாமான் காய்கறியை கொடுத்தாங்கன்னா அதுல 6 சுவையை உண்டாக்குவாங்க. இதுதான் சமையலோட பக்குவம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கா. அதே மாதிரிதான் வேதத்துக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு. அந்த வேதத்துக்கிட்ட மனிதனை கொடுத்தா அந்த வேதம் 4ஆ பிரிக்குது மனிதனை. எப்படி அப்படின்னா, ஒண்ணு பிராமணர்கள், இன்னொன்னு வைஷ்ணவர்கள், இன்னொன்னு சத்திரியர்கள், இன்னொன்னு சூத்திரன் அப்படின்னு 4ஆ பிரிக்குது. ஆனா பிரச்சனை எங்கன்னா, இந்த சூத்திரன் சொல்லிட்டான் அதை பிரிச்சவன் ஆசிரியர். அத மனிதனை கையாளணும் அப்படிங்கறதுக்காக பிரிச்சு வச்சதுதான் இந்த 4. இந்த 4 தான் வர்ணம். இந்த 4 அடிப்படையில தான் எல்லாருமே இருப்பாங்க. இது எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த 4 அடிப்படையில தான் இருக்கும். ஆனா பிரச்சனை எங்கன்னா சூத்திரன் சொல்லிட்டான் அப்படின்னு தான் பிரச்சனை. ஏன்னா தமிழனுக்கு மொழி தெரியாது. பாத்தீங்களா, வணக்கம்னா என்னன்னு தெரியாது, அம்மன்னா என்னன்னு தெரியாது, மாணவின்னா என்னன்னு தெரியாது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மேடைக்கு மேடை முழங்குவான். ஆனா கல்வினா என்னன்னு சொல்ல தெரியாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு மாறு தட்டிக்கிடுவான் மேடையில நின்று. ஆனா சீமான்ட்ட விளக்கம் கேட்டீங்கன்னா, கல் தோன்றிச்சு மண் தோன்றல. அட பாவிகளா, மண்ணு தோன்றாம எப்படி கல் தோன்றும்? மண்ணால உருவாகுனது தானே கல்லு. அப்படி இருக்கும்போது மண் இல்லாம எப்படி கல் உருவாகும்? அந்த அடிப்படை அறிவு இல்லாதவன் தான் தலைவனா இருக்கான் தமிழுக்கு, தமிழ்நாட்டுல. அதான் பிரச்சனை. மொழி தெரிஞ்சுட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. மொழி தெரியாம மிருகமா இருக்கான், அதான் பிரச்சனை. இவன் சூத்திரன் கிடையாது, சூழ்நிலைக்காரனா தான் சூத்திரன்கிறது. ஜாதகம் எதன் அடிப்படையில வகுக்காங்க, எதன் அடிப்படையில ஜோசியம் சொல்றாங்க அப்படின்னா, கோள்களின் சாரத்துல தான் அவங்க ஜாதகம் சொல்லுவாங்க. ஆனா சுருக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா, கோச்சார அடிப்படை அப்படிம்பாங்க. அதுல ஒரு கோச்சார அடிப்படைன்னு ஒரு கெட்ட தன்மை தெளிவுபடுதா? அந்த மாதிரி இது ஒரு சூத்திரன் அப்படிங்கிறது ஒரு கெட்ட தெளிவு. அந்த தெளிவை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும், இந்த நாட்டை நேசிக்கிற எல்லாத்தையும் அவன் திட்டுறான், யாசுறான். எதுக்குன்னா தமிழ் தெரியாது அவனுக்கு தமிழ் தெரியாததான் இப்ப பிரச்சனை. மொழி தெரியாது அவனுக்கு. மொழினா என்னன்னே தெரியாது. அம்மன்னா என்னன்னு தெரியல, அப்புறம் மொழினா எப்படி தெரியும்? ஆனா சூழ்நிலைக்காரன் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ பிராமணர்கள் யாரு அப்படின்னா கத்துக்கிடணும், கத்துக்கிட்டத அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதான் பிராமணரோட வேலை. பிராமணர்கள்னு அந்தனர் ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி வைஷ்ணவர்கள் அப்படின்னா கொண்ட கொள்கையில் அப்படியே இருக்கிறது, எக்காரணம் கொண்டு மாறக்கூடாது. வேதம் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே இருக்கிறது தான் வைஷ்ணவர்கள். அதே மாதிரி சத்திரியர்கள். சத்திரியர்கள் யாருன்னா நாட்டுக்காக, வீட்டுக்காக, கொள்கைக்காக, ஜாதிக்காக, நம்ம இனத்துக்காக கொண்ட கொள்கையோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ராணுவ வீரர்கள்லாம் அதே மாதிரி ஹிம்மத்துங்கிற துணிவோடு இருக்கிறது தான் இந்த சத்திரியர்கள். இது யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த ஜாதியா வேணாலும் இருக்கலாம், மொத்தத்துல வர்றது இந்த 4 தான் வரும். அதே மாதிரி சூழ்நிலைக்காரன். இந்த 3ம் ஒரு விஷயம் சொல்லும். இந்த 3 விஷயத்துக்குள்ள இல்லாம யாரெல்லாம் இருக்காங்களோ சூழ்நிலைக்காரன். இப்ப நான் இங்க எதுக்கு வரணும்? உங்களுக்கு மொழி தெரியல, அம்மா நான் என்னன்னு சொல்ல தெரியல, சமஸ்கிருதம் வடமொழி, ஆரியம் ஹிந்தி மொழி, ஹிந்தி அந்நிய மொழி, ஆரிய மொழி, பிராமணர்கள் வந்தேரிகள். பிராமணர்கள் வந்தேறின பிறகு, பிராமணர்கள் தமிழர்கள் இல்லைன்ன பிறகு நீங்க மொழி கத்துக்கிடுவீங்களா? பிராமணர்கள் தமிழன்னா வேற யாரெல்லாம் தமிழனுங்க? இப்ப நான் இங்க வந்திருக்கேன்னா காரணம் சூழ்நிலை காரணம். என் வேலை இது கிடையாது. என் வேலை மொழி சொல்லி தர்றதோ கல்வி சொல்லி தர்றதோ என் வேலை கிடையாது. ஆனா சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, அதனால வந்தேன். நானும் நிறைய பேர்த்தை கேட்டு பார்த்தேன், ஒருத்தரும் பார்ப்போம்னு சொல்லிடுறாங்க. அதனால என் வாய் அருவா, கம்பு கணக்கு, அருவாமனை இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி இதை நான் பூவா கொடுத்து வாய்ப்புவா கேட்டேன், ஆனா கிடைக்கல. அப்போ வாய்ப்பு கிடைக்கலன்னா வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறத பிரதமர் மோடி ஐயா சொல்லியிருக்காரு. அதனாலையும் தமிழ்நாட்டுல மொழி அரசியல ஒழிக்கணும் அப்படிங்கிறத தமிழகத்துல அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காரு. அந்த 2 விஷயத்துக்காண்டி வந்தேன். இல்லைன்னா எனக்கு மொழிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நானும் உங்களை போலதான். அதனால இதை என்னன்னு கத்துக்கிட்டு இதை நான் சொல்றதுனால இப்போதைக்கு நான் சூத்திரன் உங்க பார்வையில, அதாவது தமிழ் தேசிய பார்வையில, அதாவது இப்போதைக்கு மொழி பார்வையில நான் சூழ்நிலைக்காரன். அப்போ இந்த நாளும் சரியா தானே சொல்லியிருக்காங்க. மொழி தெரியாம அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான்னா கொஞ்சமாவது மொழி படிங்க. இன்னைக்கு வண்டி ஓட்டுறதுனால நம்ம டிரைவரா இருக்கலாம், நாளைக்கு நான் சினிமா நடிகருக்கு போயிட்டேன்னா நான் நடிகர்னு ஆயிடுவேன்ல, நாளைக்கு பணையார போயிட்டேன்னா நான் பணையாரி ஆயிடுவேன், நாளைக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்க போயிட்டேன்னா நான் ஆசிரியர் ஆயிடுவேன். இப்படி எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அந்த இடத்துக்குள்ள தொழில் அடிப்படையில வர்றதுதான் இந்த நாளும். மற்றபடி எல்லாருமே ஒண்ணுதான், ஒரு மனிதன் ஒண்ணுதான். அது ஆண் 1 பெண் 2, இந்த 2 தான் வித்தியாசம். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தமிழ் தேசியம் தமிழை அழிக்கணுங்கிறதுக்காகவும் இந்தியாவில இருந்து என் நாட்டை துண்டாடுவதற்காக, தமிழ்நாட்டை தனியா கைப்பற்றுவதற்காகவும் தமிழனை வச்சு தடவிக்கிட்டு இருக்கான். தடவிக்கிட்டு ஒரு நாட்டுல இருந்து பிரிஞ்சு போன எந்த நாடு முன்னேறி இருக்கு? எந்த நாடும் முன்னேறாது. ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாடு பிரிஞ்சு போச்சுன்னா அது கண்டிப்பா அழிவை தான் சந்திக்கும். அங்க இருக்கிற மக்கள் தான் சாக வேண்டியிருக்கும், ராணுவ வீரன் சாக வேண்டியிருக்கும், பொதுமக்கள் சாக வேண்டியிருக்கும், குண்டு வெடிக்கும். இதுக்காக பிறந்தது வாழக்கு தானே, வாழ்றதுக்கு வழி இருக்கு. ஆனா உங்களுக்கு தெளிவு கிடையாது. அதனால மொழி தெரியாதனால மிருகமா இருக்கீங்க. அதனால மொழியை கத்துக்கிறது ஒவ்வொருத்தோட கடமையாகும். இது நரேந்திர மோடி ஐயா காலத்துல நரேந்திர மோடி ஐயா வந்துதான் மொழி சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற வரலாறு எழுதணும். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.